இப்போது வந்து நான் ஏற்கனவே நரேந்திர மோடியினுடைய பின்னணியை பற்றி கேட்டேன், அப்புறம் பல்வேறு கருத்துக்கள் நீங்கள் சொன்னீங்க. ஆனால் நீங்கள் ஒரு மிக மிக முக்கியமான விஷயத்தை இதில் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்று கேட்டால், ஆர்எஸ்எஸ் என்கிற ஒரு கலாச்சார அமைப்பு அவர்கள் அரசியலுக்கு வந்து நேரடியாக அரசியல் கொடியேற்றி கொண்டு வீதியில் வந்ததுங்கிறது நீங்களே உங்கள் பேச்சில் சொன்னீங்க. அவங்க அது மாதிரிலாம் ஈடுபடுவதில்லை, ஆனால் அவர் செயலாண்மை மிக்கவர்களாக இருந்து பின்னால் இருந்து இயக்குகிறார்கள்லாம் சொன்னீங்க. ஆனால் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி என்கிற ஒரு பெரும்பான்மையான இந்த நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கிற கட்சி இல்லை முன்னால் நின்றுட்டு இருக்கிற ஒரு தளபதியை விட்டுட்டு அந்த பின்னால் நிற்கிறாங்க பாரு, அவரோட தான் எனக்கு சண்டைன்னு சொல்லுவது என்பது காங்கிரஸ் கட்சி சொல்லுவது என்பது திசை மாற்றுகிறதா? இல்லை, அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதாவது தத்துவார்த்த ரீதியாக உண்மையான எதிரியை அடையாளம் காட்டுகிற ஒரு அருமையான உத்தி. அது உண்மையை சொல்கிறாங்க. இப்போது குஜராத் கலவரத்தில் ஏற்படுத்தப்பட்ட மிகப்பெரிய தாக்குதல், அதனால் ஏற்பட்ட சேதம், இதுக்கு வந்து ஆர்எஸ்எஸ் இயக்கம் மோடிக்கு கொடுத்துருக்கிற பரிசு தான் இந்த பிரதமர் வேட்பாளருங்கிறது. பிரதமர் வேட்பாளர் வந்து அண்ணன் சொன்ன மாதிரி இந்தியாவில் பிரதமர் வேட்பாளர்னு அறிவிக்கிறதே தப்பு, அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது அது. ஏன்னா இங்கே வந்து இப்போ நாடாளுமன்ற உறுப்பினர்களை தான் நீங்கள் வேட்பாளராக அறிவிக்கணுமே தவிர அதிபர் ஆட்சி முறை இல்லை. அவங்க வந்து ராஜபக்ஷே அதிபர், ஒபாமா அதிபர், அவங்க அதிபர் வேட்பாளர்னு சொல்லலாம். இங்கே பிரதமரை நேரடியாக தேர்ந்தெடுக்கிற முறை கிடையாது, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் நேரடியாக தேர்ந்தெடுப்பாங்க. அப்போ இவங்களுடைய உள்நோக்கம் என்னென்னா, ஆர்எஸ்எஸ் உடைய உள்நோக்கம் என்னென்னா, இந்தியாவுக்குள்ளே வந்து அமெரிக்காவை போல இலங்கையில் இருப்பதை போல நேரடியான அதிபராட்சி முறையை கொண்டு வரணும். அதிபராட்சி முறையை கொண்டு வந்துட்டாக்க ஒட்டுமொத்த அதிகாரமும் அதிபருடைய கைக்குள்ளே வந்துடும். அதிபர் உள்ள கைக்குள்ளே வந்துச்சுன்னு சொன்னால் இந்தியாவில் ஒரு காமன் சிவில் கோடை கொண்டு வரணுங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம். இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் எழுதப்பட்ட சட்டம் சாதாரண மக்களுக்கான சட்டமாகவும் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய சட்டமாக இருக்கிற காரணத்தினால இந்த சட்டத்தை தூக்கி குப்பையில் போடணும். ஏற்கனவே இவங்க வந்து ஒரு கமிஷன் போட்டாங்க, வெங்கடாச்சல ஐயா கமிஷன் போட்டாங்க. அந்த பரிந்துரை வந்துச்சே தவிர அதை அப்படியே வச்சுட்டாங்க காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கிறதுனால. இவங்க வந்தால் கூட அது வந்து நடைமுறைப்படுத்துவதில் சிக்கல் வரும். ஆனால் ஒரு அதிபர் ஆட்சி முறை வந்துருச்சுன்னு சொன்னால் கட்டாயமாக இவங்களால காமன் சிவில் கூட கொண்டு வர முடியுங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. அதனால் ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு நீண்ட காலத்து ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ், ஒரு நீண்டகால செயல் திட்டத்திற்காக இன்றைக்கு நரேந்திர மோடி தான் அதுக்கு தகுதியான ஆள். ஏன்னா நம்ம விரும்பின மாதிரி குஜராத்தில் வந்து சிறுபான்மை மக்களுக்கு எதிரான வன்முறையை ஃப்ரீயாக சுதந்திரமாக வந்து நடத்துறதுக்கு அனுமதிச்சார். அப்போ இந்தியாவுக்குள்ளே இவங்களை எல்லாத்தையும் இந்த மாதிரி கட்டுக்குள்ளே கொண்டு வந்து தாம் விரும்புகிற ஒரு பாரதத்தை, அவங்க விரும்புகிறது பாரதம், இந்த நாட்டுக்கு பேரை மாற்றணும்னு விரும்புகிறாங்க. இந்தியாங்கிற பேரை மாற்றணும், அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றணும், ஒட்டுமொத்தத்தில் வந்து இது வந்து இந்துக்களின் தேசம்னு டிக்ளேர் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்க நோக்கம். அதுதான் ஆர்எஸ்எஸ் உடைய அஜெண்டா. அந்த அஜெண்டாவை நடைமுறைப்படுத்துவதற்கு 100 விழுக்காடு தகுதியுள்ள ஒரு வேட்பாளராக நரேந்திர மோடியை பார்க்குறாங்க. அதனால் பிரதமர் வேட்பாளருங்கிற அறிவிப்பே முதல்ல தவறானது. ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு ரிஜிஸ்டர்டு ஆர்கனைசேஷனாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. எப்படி அவங்களால இவ்வளோ தூரம் இயங்க முடியுது, எப்படி அரசாங்கம் வந்து அவங்கள ஷாக்காக பயிற்சி எடுக்கிறதுக்கு அனுமதிக்கிறாங்க, இதையெல்லாம் இந்திய அரசாங்கம், குறிப்பாக இன்றைக்கி இருக்கிற அரசாங்கம் இதையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்கணும். இந்தியாவுக்குள்ளே இந்துத்துவம் மீண்டும் தலை தூக்குமையானால் மனுதர்ம ஆட்சி தான் மறுபடியும் நிலைநாட்டப்படும். ஒடுக்கப்பட்டவர்கள், சிறுபான்மையினர் இங்கே பாதுகாப்பாக வாழ முடியாது, பெரும் ஆபத்து ஏற்படும் என்கிற அச்சம் எனக்கு இருக்கிறது. உங்கள்கிட்ட வர்றதுக்கு முன்னே அவர் நீங்கள் வந்து ஒரு திருமா சொன்ன கருத்தை தொடர்ந்து உங்களிடத்தில் ஒரு கேள்வியும் அதோடு சேர்ந்து பதிலும் கூட, உங்களுடைய ஒரு பொது உடைமை பார்வை என்பது, இடதுசாரி பார்வை என்பது பொருளாதார பார்வையாக பெரும்பான்மையாக சமூக மக்களுக்கு ஏற்றத்தாழ்வற்ற வாழ்க்கையை தருவதற்கு எல்லா விதமான சமூக நீதிகளும் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறதும் பொருளாதார சமத்துவம் வர வேண்டும் என்பது தான். அதை எந்த இயக்கம், ஏன்னா உங்களால் தனித்த முறையில் இந்தியாவில் ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பு அண்மையில் இல்லை, உங்கள் இயக்கம் அந்த அளவுக்கு பரவாகவும் இல்லை, ஒரு சில மாநிலங்கள் இருக்கீங்க, அவ்வளோதான். இந்தியாவை தீர்மானிக்கிற மத்திய ஆட்சி ஆண்டு கொண்டிருக்கிற கட்சி யார் என்று வருகிற போது பொருளாதார சமத்துவத்தை கொடுக்கிற இயக்கமாக ஆர்எஸ்எஸ் இருந்தால் உங்களுக்கு என்ன இல்லை தடை? அது கோல்வால்கர் அவருடைய வி ஆர் அவர் நேஷன்ஹுட் டிஃபைன்ட் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், வரையறுக்கப்பட்ட தேசியம். ஆமாம், அதில் அவர் சொல்லியிருக்கிற வாசகத்தை நான் மொழிபெயர்த்து கொண்டு வந்திருக்கிறேன், அதை நான் வாசிக்க விரும்புகிறேன். ஹிந்துஸ்தானின் இந்து அல்லாத மக்கள் ஒன்று, அவரெல்லாம் ஒன்று, இந்து கலாச்சாரம் மற்றும் மொழியை பின்பற்ற வேண்டும். அதாவது இந்து அல்லாத மக்கள் இந்து கலாச்சாரத்தையும் இந்து மொழியை, இந்து மொழினா என்ன அது தெரியாது நமக்கு. அடுத்து இந்து மதத்தை கற்க வேண்டும், இந்து மதத்தை கற்க வேண்டும், அதை மதிக்க வேண்டும். இந்து இனம் கலாச்சாரம் அன்றி வேறு கோட்பாட்டை ஆதரிக்கக்கூடாது, போற்றக்கூடாது. ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டுமென்றால் அவர்கள் அந்நியர்களாக இருக்கக்கூடாது. யார்? இந்தியாவில் பிறந்து இந்தியாவில் வளர்ந்து கொண்டிருக்கிற பரம்பரை வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மேற்று மதத்துக்காரர்கள், இந்துக்கள் அல்லாத மதத்துக்காரர்கள் அந்நியர்களாக வாழக்கூடாது. அடுத்து அவர் சொல்கிறார், இல்லையே அப்படி அவர்கள் அதை
கைவிட தயாராக இல்லை என்றால், இல்லையேல் இந்துக்களுக்கு அடங்கியவர்களாக, எவ்வித உரிமையும் கோராதவர்களாக, சலுகை கோராதவர்களாக, குடிமக்கள் தகுதி கூட கோராதவர்களாக இருக்க வேண்டும். இது கோல்வால்கர் சொன்னதுங்க. இது நாங்கள் ஏற்றுக்கொள்ளலை, அதை நாங்கள் நிராகரிச்சிட்டோம். இன்னைக்கு வரைக்கும் ஆர்எஸ்எஸோ அது பிண்டுவட்டி இருக்கிற பிஜேபியோ சொல்லலை. எனவே ஆர்எஸ்எஸ் போன்ற ஒரு இயக்கம் அடிப்படையிலேயே இந்துத்துவா என்பதை தூக்கி பிடிக்கிறது. இந்துத்துவா என்பது அடிப்படையில் அதனுடைய ரெண்டே தான் அதனுடைய அஸ்திவாரம். ஒன்று சாதியம், இன்னொன்று பெண்ணடிமைத்தனம். இந்த சாதியம் என்றாலே என்ன? மக்களை கூறு போடுவது, உயர்வு தாழ்வு சொல்வது. பிறப்பால் பிறப்பக்கும் என்று சொன்ன வள்ளுவனை போல அல்ல, நீ பிறப்பால் உயர்ந்தவன் பிறப்பால் தாழ்ந்தவன் என்று பிரித்து வைத்த அந்த மத கோட்பாட்டை உயர்த்தி பிடித்திருக்கிற ஒரு அமைப்பு ஒரு காலத்திலும் பொருளாதார சமத்துவத்திற்கு உதவியாக இருக்காது. இன்னும் சொல்ல போனால், நீங்கள் சொல்லுகின்ற அந்த பொருளாதார சமத்துவத்துக்கு நோக்கி போகின்ற அந்த போராட்டத்திற்கு இவர்கள் பெரிய முட்டுக்கல்லாக, இன்னும் சொல்ல போனால் அது இன்னும் பல காலத்துக்கு பின்னால் தள்ளக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள். எனவேதான் அவர்கள் அப்படிலாம் மாறிவிடுவார்கள் என்ற மயக்கம் இடதுசாரிகளுக்கு கிடையாது.